Hi friends, this is Nivita. In the video 10th standard science page number 246 reproduction in plants and animals lesson la irukra pollination அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். So pollination அப்படிங்கிறது என்னன்னா the transfer of pollen grains வந்து transfer ஆகுது எங்க இருந்து antherல இருந்து stigma of a flower is called pollination. So anther அப்படிங்கிறது என்னது இதுதான். ஓகே, மேல் reproductive part அப்படினு சொல்வாங்கல. So plantsல அப்ப இது வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம என்னன்னு சொல்வோம்னா ஸ்டேமன் அப்படினு சொல்லுவோம். ஓகே, இது மேல இருக்குறது ஆந்தர், இது வந்து ஃபிலமெண்ட். ஆந்தர்க்குள்ள எனக்கு என்ன இருக்கும்னா நிறைய போலன் கிரெயின்ஸ் இருக்கும். அதுதான் சொல்றாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் எங்க இருந்து ஆந்தர்ல இருந்து எங்க போகுது அப்படினா ஸ்டிக்மாக்கு போகுது. ஸோ ஸ்டிக்மா அப்படிங்கிறது என்னது, இது ஃபுல்லாவே கைனோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இன் பிளான்ட்ஸ். ஸோ அந்த ஆந்தரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து டு த ஸ்டிக்மாவுக்கு போகிறது தான் வந்து நம்ம பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபர்டிலைசேஷன். இப்போது பாலினேஷன் இதிலேருந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் ஃபர்டிலைசேஷன், அதாவது அந்த ரெண்டு கேமிட்டும் வந்து சேர முடியும். மேல் ரீப்ரொடக்டிவ் செல்லும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செல்லும் வந்து சேர முடியும். அதுதான் நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பாலினேஷன் நடந்தால் தான் இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபர்டிலைசேஷன். அப்போ தான் எனக்கு வந்து ஃப்ரூட்ஸு சீடு இதெல்லாமே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஒரு விஷயம், இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போனால் மட்டும்தான் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக முடியும் த்ரூ நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன் கேஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கிராஸ் பாலினேஷன் அதெல்லாமே படிப்போம். ஸோ கிராஸ் பாலினேஷன் நடக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வேறு ஒரு ஆந்தர் வேறு ஒரு ஸ்டிக்மா கூட போய் சேரும்போது எனக்கு நியூ வெரைட்டிஸ் ஆஃப் ஜீன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் படிக்க போகிறோம். அதாவது இந்த போலன் கிரெயின்ஸ் ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போகிற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரெண்டு டைப் இருக்குது. செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா ஆட்டோகேமி. இப்போ ஆட்டோமேட்டிக்னா என்னது, தானாகவே வந்து பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆட்டோனாலே தன்னிச்சையாக பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போகுது ஆஃப் த சேம் ஃப்ளவர், ஒரே ஃப்ளவருக்கு போகுது, அல்லது அனதர் ஃப்ளவர் பார்ன் ஆன் த சேம் பிளான்ட் இஸ் நோன் அஸ் செல்ஃப் பாலினேஷன். ஹியர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளான்ட்டு, இது வந்து ஒரு பிளான்ட். ஓகேவா? செல்ஃப் பாலினேஷன் என்னென்னா, இங்கே இருக்கிற ஆந்தர் இங்கே இருக்கிற ஸ்டிக்மாக்கு போச்சு அப்படின்னாலே இந்த ஒரே ஒரு ஃப்ளவருக்குள்ளே நடந்தாலே செல்ஃப் பாலினேஷன், அல்லது இந்த பிளான்ட்டுக்குள்ளே நடந்தாலே இங்கே இருக்கிற ஆந்தர் வந்து இங்கே இருக்கிற ஸ்டிக்மாக்கு போச்சுனாலும் அதுவும் வந்து செல்ஃப் பாலினேஷன் தான். புரியுதா? ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரே ஒரு பிளான்ட்டுக்குள்ளே மட்டும் நடக்கும். அது எப்படி நடக்கும்? ஒன்று இதுலேருந்து இதுக்குள்ளே போகும், அல்லது இதுலேருந்து வேறு இதுக்கு போகும், அவ்வளோதானே. ஸோ அது வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போகுது ஆஃப் த சேம் ஃப்ளவர், ஒரே ஃப்ளவரில், அல்லது அனதர் ஃப்ளவர் பார்ன் ஆன் த சேம் பிளான்ட், அந்த சேம் பிளான்ட்டில் இருக்கிற அனதர் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ். எக்ஸாம்பிள் எழுத மறந்துடக்கூடாது. ஸோ செல்ஃப் பாலினேஷனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பாலினேஷன் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸில் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவல் அப்படிங்கிறது என்னென்னா மேலும் ஃபீமேலும் வந்து ஒன்றாவே இருக்கிறது, ஒரே ஃப்ளவர்லேயே இருக்கிறது. இப்போ ஹைபிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைனோசியமும் இருக்கும், ஆண்ட்ரூஷியமும் இருக்கும்ல. ஸோ அதனால தான் செல்ஃப் பாலினேஷன் வந்து இஸ் பாசிபிள் இன் சர்டைன் பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் வந்து ஏஜென்ட்ஸ் ஃபார் பாலினேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து கிராஸ் பாலினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளையோ பீஸோ வந்து எதிர்பார்க்கணும். பிகாஸ் இந்த ஆந்தர் வந்து இங்கேருந்து வேறு ஒரு பிளான்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. பட் அந்த ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து தேவையில்லை செல்ஃப் பாலினேஷனில். பிகாஸ் அதுவே மெச்சூர் ஆகிட்டதுக்கப்புறம் அதுவே அதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா பாலினேஷன் ஆகிடும்ல. ஸோ அதனால் அது வந்து அந்த டைப் ஆஃப் ஏஜென்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை இதில் செல்ஃப் பாலினேஷனில். தெர் இஸ் நோ வேஸ்டேஜ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். இப்போ வந்து அந்த ஆந்தர்லேருந்து போலன் கிரெயின்ஸ் வந்து நிறையா உருவாகும். ஓகேவா? ஸோ அது எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே போகும்போது அல்லது அந்த ஃப்ளவருக்குள்ளேயே போகும்போது எந்த விதமான போலன் கிரெயின்ஸுமே வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னென்னா த சீட்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர். ஒருவேளை அந்த ஃப்ளவரில் உருவாகிற சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த எண்டோஸ்பெர்ம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். தேர்ஃபோர் த சீட்ஸ் ப்ரொடியூஸ் வீக் பிளான்ட்ஸ். ஸோ அதில் விடும்போது எண்டோஸ்பெர்ம் அப்படிங்கிறது என்னது, அந்த ஒரு சீடுக்கு அந்த ஒரு சீடோட பார்ட்டு அது என்ன செய்யும் அப்படின்னா ஃபுட்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கும். எதுக்காக அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்காக. இப்போது சொல்லுவாங்களே சொந்தத்துக்குள்ளேயே வந்து பொண்ணு கொடுக்கக்கூடாது, சில குறைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அதே தான் அதுக்குள்ளேயே செல்ஃப் பாலினேஷனே நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த எண்டோஸ்பெர்ம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஓகேவா? சில குறைகள்லாம் இருக்கும்ல, அது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த சாப்பாட்டு பொருள், அந்த சக்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த
சீட்ஸ் வந்து ஒரு வீக்கான பிளான்ட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த ஜென்ரேஷனே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்குள்ளே அதே விழும்போது அதே வெரைட்டி ஆஃப் பிளான்ட் தானே ப்ரொடியூஸ் ஆகும், புதுசாக எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாதில்ல. ஸோ இதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் இஸ் a transfer of pollen grains from the anther of a flower to the stigma of the flower on the other plant of the same species. ஒரே ஸ்பீஷியஸ் தான் ஓகேவா, பட் ஆனால் வேறு பிளான்ட் இதிலேருந்து இங்கே போகும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வேறு பிளான்ட்டுக்கு அனதர் பிளான்ட் ஆஃப் த சேம் ஸ்பீஷியஸ் தான். எக்ஸாம்பிள் ஆப்பிள், கிரேப்ஸு, ப்ளம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க, ஹைபிஸ்கஸ். இதுக்கு வந்து ஆப்பிள் மரத்தில் இருக்கிற அந்த பூவில் உள்ள ஸ்டேமன் அதெல்லாமே வேறு ஒரு ஸ்டிக்மாவில் தான் போய் ஸ்டிக் ஆகும்னு சொல்கிறாங்க. கிராஸ் பாலினேஷனோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி சீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் டெவலப் அண்ட் ஜெர்மினேட் ப்ராப்பர்லி. அதாவது இப்போ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போகிற அந்த ஒரு ஆந்தர் வந்து கரெக்டாக டெவலப் ஆகும், கரெக்டாக ஜெர்மினேட் ஆகும் ஓகே. அண்ட் அது வந்து ஒரு பெட்டர் பிளான்ட்டாக க்ரோ ஆகும். கிராஸ் பாலினேஷன் லீட்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. மோர் வயபிள் சீட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ்டு. ஸோ வயபிள் அப்படின்றது என்ன, அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா, வேஸ்ட் ஆகாது, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அந்த ஒரு திறன்மிக்க ஒரு சீடு ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், த சீட்ஸ் ப்ரொடியூஸ் வீக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் வயபிள் சீட்ஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்தது வயபிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த கிராஸ் பாலினேஷன் வந்து ஸோ இந்த பாலினேஷன் வந்து நடக்காமல் கூட போகலாம். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற ட்ரீ ரொம்ப தூரத்தில் இருக்கிற ட்ரீக்கு வந்து கனெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம் ஓகே. அதே மாதிரி போலன் கிரெயின்ஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகலாம். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் காற்றுல இது பண்ணி வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இட் மே இன்ட்ரடியூஸ் சம் அன்வான்ட் கேரக்டர்ஸ். சில தடவை வந்துட்டு வேறு ஏதோ ஒரு ஃப்ளவர்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அன்வான்டான கேரக்டர்ஸ் கூட வந்துடலாம், அந்த ஜீன்ஸை வேறு மாதிரி போய் அந்த மாதிரி. ஸோ ஃப்ளவர்ஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஃபார் பாலினேஷன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த பீஸு, பட்டர்ஃப்ளை இதெல்லாமே வருதா டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ளவரில் இருக்கிற ஒரு ஆந்தர்லேருந்து இன்னொரு ஸ்டிக்மா கொண்டு போகணுன்னா ஏதோ ஒன்று தானே கொண்டு போக முடியும். ஸோ அதனால் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து ஹனிபீலாம் இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த உலகத்தில் 4 வாரத்துக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. பிகாஸ் அது வந்து அவ்வளோ முக்கியமான பங்காற்றிட்டு வருது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு இதுலேருந்து ஒவ்வொரு இதுக்கு போனால் தான் ஒரு மரம் முளைக்கும், மரத்துலேருந்து தான் செடியோ இதுவோ இது பண்ணும். ஸோ அதெல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது கரெக்டாக. ஸோ அந்த ஹனிபீ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகம் வந்து 4 வாரம் கூட தாக்குப்பிடிக்க முடியாது, இந்த மனிதர்கள் வந்து 4 வாரம் கூட தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.